உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே அப் டு 6.5% ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ரிலையன்ஸ் ஜியோ இப்போ அவங்களுடைய சேவிங்ஸ் ப்ரோ அக்கௌண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் நியூஸில் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் இருக்கக்கூடிய கேட்ச் என்ன அப்படின்னா, ஜியோ வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரியில இதே தான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய சர்வீசஸை ஃப்ரீயாக கொடுத்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவங்களுடைய காம்படிஷனை அவங்க வந்து சுத்தமாக அழிச்சிட்டாங்க. அண்ட் தே டாமினேட்டட் த மார்க்கெட். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே விஷயத்தை பேங்க்ஸ்ல பண்ண போறாங்க. ஜியோ சேவிங்ஸ் ப்ரோ அக்கௌண்ட்ல நம்மளுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு த்ரெஷ்-ஹோல்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த த்ரெஷ்-ஹோல்டுக்கு மேலே போற பணம் ஆட்டோமேட்டிக்காக ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் ஆகுது. ஸோ நமக்கு அப் டு 6.5% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம நார்மலாக பேங்க்ல பணத்தை போட்டு வைக்கும்போது 2 to 3% இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும் நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 6.5% அப்படிங்கும்போது இன்னொரு 2 to 3 இயர்ஸ்ல மக்கள் எல்லாருமே வந்து அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதனால ஜியோக்கு என்ன, எப்படி அவங்களால 6.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியுது அப்படின்னா, அவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு நம்மளுடைய டேட்டா தான் தேவை. ஸோ நம்மளுடைய சேலரி எப்படி கிரெடிட் ஆகுது, எவ்வளோ கிரெடிட் ஆகுது, நம்மளுடைய ஸ்பெண்டிங் பேட்டர்ன் என்ன, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி என்ன, இந்த டேட்டா அவங்களுக்கு பில்லியன்ஸ் வர்த் இந்த 6.5% இன்ட்ரெஸ்ட் விட. அப்கமிங் இயர்ஸ்ல மற்ற பேங்க்ஸ்லாம் அவங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் தான். எய்தர் வந்து இந்த 6.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மேட்ச் பண்ணணும், அப்படி இல்லைனா லார்ஜ் ஸ்கேல்ல டெபாசிட்ஸ் அவங்க லூஸ் பண்ணுவாங்க. வேற ஆப்ஷனே கிடையாது. அண்ட் இப்போ இருக்கிற கரண்ட் மாடல்ல பேங்க்ஸால 6.5% ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா பேங்க் அவங்களுடைய மாடலை மாற்றணும். நீங்க இந்த சேவிங்ஸ் ப்ரோ அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா இல்லையா? கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.